இப்ப நெறைய பேரு அல்சர்னா வாய் புண்ணு மட்டும் தான் நெனச்சுட்டு இருக்காங்க. ஆனா அப்படி கிடையாது. ப்ளாட்டிங் அதாவது வயிறுபுசும், ரீகர்ஜிடேஷன் அதாவது எதிகலிக்கிறது, எபிகாஸ்ட்ரிக் பெயின் அதாவது மேல் வயிறு வலி, ஹார்ட் பர்ன் அதாவது நெஞ்செரிச்சல். இவ்ளோ ஏன் ட்ரை காஃப் கூட அல்சரோட சிம்ப்டமா இருக்கலாம். வணக்கம். நான் டாக்டர் தங்கம் பொன்னுசாமி, ஒரு ஆயுர்வேத மருத்துவர். அல்சர்னா என்ன? நம்ம உணவ டைஜஸ்ட் பண்றதுக்கு கான்ஸ்டன்ட்டா ஸ்டொமக்ல ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் செக்ரீட் ஆயிட்டே இருக்கும். இந்த ஆசிட் சில சமயம் ஃபுட்டோட மிக்ஸ் ஆகி உப்பி மேல வரும். அப்படி வரும்போது ஸ்டொமக்ல மேல இருக்கிற கார்டியாக் ஸ்பிங்க்சரை வந்து புண்ணாக்கி விட்டுரும். இதனால அந்த கார்டியாக் ஸ்பிங்க்சர் வந்து எப்பவுமே பார்ஷியலா மட்டும்தான் க்ளோஸ் ஆகும். ஸோ இந்த ஆசிட் மிக்ஸ் ஆன ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஈசோஃபேகஸ்க்கு மேல வந்து ஈசோஃபேகஸ்ல பட்டு புண்ணாக்கி விட்டுரும். நிறைய பேர் அல்சருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டா அல்சர் வந்து கம்ப்ளீட்டா குணமாயிரும்னு நினைக்கிறாங்க. ஆனா அது அப்படி கிடையாது. அல்சருக்கு நம்ம மெடிசின்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது அப்போதைக்கு இருக்கிற அல்சர் மட்டும்தான் ஹீல் ஆகுமே தவிர திரும்ப அல்சர் வரதை வந்து கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ணாது. அப்ப இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்? கண்டிப்பா டயட்ல தான் நம்ம ஒரு சில மாடிஃபிகேஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும். நீர் பூசணிக்கால தயிர், உப்பு, மிளகு இதெல்லாம் போட்டு சுடு தண்ணி ஊத்தி ஜூஸ் அடிச்சு எம்டி ஸ்டொமக்ல குடிங்க. டைமுக்கு சாப்பிடுங்க. அதே நேரம் பசிச்சா மட்டும் சாப்பிடுங்க. அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, டீப் ஃப்ரைட் ஃபுட்ஸ் இதெல்லாம் கண்டிப்பா அவாய்ட் பண்ணிருங்க. பச்சை மிளகாய் கண்டிப்பா எடுத்துக்காதீங்க. ஏன்னா அதுல கேப்சைசின் இருக்கு. ஓவரா ஃபர்மெண்ட் ஆன ஃபுட்ஸை கண்டிப்பா எடுக்கக்கூடாது. கெஃபின் அதிகமா இருக்கிற சில ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா? டீ, காஃபி, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், எனர்ஜி ட்ரிங்க்ஸ் இது எல்லாத்தையும் நீங்க அவாய்ட் பண்ணுங்க. இதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணியும் அல்சர் சரியாகலையா? கண்டிப்பா ஒரு டாக்டரை பாருங்க.